பவித்ரா அவர்களோட பர்ஸ்ல இருந்த பொருள பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. மேலும் அத பத்தி பவித்ரா ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியின் மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒருத்தரா பவித்ரா மாறியிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே சூப்பரா பாடி வந்துட்டு இருக்காங்க. எல்லா வாரமுமே அவங்களோட கணவர பத்தி ஏதாவது ஒரு விஷயம் பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டெடிகேஷன் ரவுண்ட். இந்த ஒரு ரவுண்ட்ல முழுக்க முழுக்க அவரோட கணவருக்காக மட்டும் தான் இந்த பாட்ட நான் பாடுறேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா அழுத வண்ணமே அவங்க ஷேர் பண்ணியிருந்தது சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த ஒரு ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் செட்ல நடந்திருக்கு. குறிப்பா என்ன அப்படின்னா, அவங்களோட பர்ஸ்ல அவங்களோட கணவர் போட்டோவ எப்போதுமே அவங்க வச்சிருப்பாங்களாமா. இந்த ஒரு விஷயத்த கவனிச்சு செட்ல இருக்கவங்க எதனால அப்படி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. அண்ட் அப்ப பாத்தீங்கன்னா பவித்ரா ரொம்பவே எமோஷனலா ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, எல்லோருக்குமே அவங்களுக்கு பிடித்தமானவங்கள பர்ஸ்ல வைக்கிற பழக்கம் இருக்கும். அண்ட் எனக்கும் அதே மாதிரி தான் என்னோட கணவரை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் அவரோட ஃபோட்டோவ நான் எப்பவும் பர்ஸ்லயே வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம, இது நான் அவர் கூட எடுத்திருந்த கடைசி ஃபோட்டோ. அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த ஃபோட்டோ அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஃபோட்டோ என் பர்ஸ்ல இருக்கும்போது, எப்போதுமே அவர் என் கூடவே இருக்க மாரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஒரு பர்ஸ் அப்படிங்கிறது என் கையில தான் இருக்கும். ஏன்னா, எனக்கு என்ன நடந்தாலுமே சரி, டக்குனு இந்த பர்ஸ ஓப்பன் பண்ணி, அதில இருக்க என் ஹஸ்பண்ட் ஃபோட்டோவ பார்த்துருவேன். அது எனக்கு ஒரு பழக்கமாவே ஆகிருச்சு. ஒரு 5 நிமிஷம் கூட இந்த பர்ஸ நான் கீழ வைக்க மாட்டேன். அந்த அளவுக்கு இந்த பர்ஸ்ல இருக்க என் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் அத நான் வச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா அழுத வண்ணம் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. இத பார்த்து, இத கேட்டு அங்க இருந்த மெம்பர்ஸ் எல்லாமே பயங்கரமா எமோஷனல் ஆகியிருக்காங்க. டெடிகேஷன் ரவுண்ட்ல பாடும்போதுமே கூட அவங்களால ப்ராப்பரா பாட முடியல. அண்ட் ப்ரோமோலயே நம்ம பார்த்திருந்தோம் ரொம்பவே எமோஷனலா அழுது அழுது தான் பாடியிருந்தாங்க. கண்டிப்பா அவங்களோட ஹஸ்பண்டோட பிரிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுலேருந்து மீண்டு வரணும், இந்த ஷோல அவங்க நல்லபடியா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நாம வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க பிரபல நடிகரும் பாடகருமான டிஜே அருணாச்சலம் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஜனநாயகன் செட்ல நடந்த ஏகப்பட்ட விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா விஜய் சார் கூட அவர் எப்படி பழகினாரு அப்படிங்கறத ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. செட்ல எனக்கும் அமிதாப் பாஜுக்கும் தான் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் இருக்கும். அதை தவிர்த்து வேற யார்ட்டையும் பேசுற வாய்ப்பே எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு முறை செட்ல இருக்கும்போது விஜய் சார் அங்க இருந்தாரு. பட் அவர் ரொம்ப சைலண்டா இருந்தாரு. நான் அவருக்கு பின்னாடி ஓரமா அமைதியா நின்னுட்டு இருந்தேன். என்னை பார்த்துட்டு விஜய் சார் பக்கத்துல வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு நீங்க எப்படி படம் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் எத்தன படம் கைவசம் வச்சிருக்கீங்க? அது மட்டும் இல்லாம அசுரன் படத்துல ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நீங்க எந்த ஊரு? இன்னும் அடுத்தடுத்து ஏன் பாடல்கள் பண்ணல? அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் அவரு ரொம்பவே சூப்பரா என்ட்ட கேட்டுட்டு இருந்தாரு. சகஜமா பேச ஆரம்பிச்சுட்டாரு. நானும் அதுக்கப்புறம் சார்ட்ட ரொம்பவே சகஜமா பழக ஆரம்பிச்சுட்டேன். ஜனநாயகன் படம் உங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா அந்த படம் நீங்க தியேட்டர்ல பாருங்க அப்படிங்கிற மாரி டிஜே அருணாச்சலம் ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் குடுத்த இன்டர்வியூ இப்ப சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.